ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. நான் தான் ஷின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்க வந்துட்டு செலக்டிங் யுவர் பர்ஃபெக்ட் ஃபோன். அதாவது உங்களுக்கு எந்த ஃபோன் பெஸ்ட்டு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு சிலர் யூடியூபர்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான பெஸ்ட்டு ஃபோன் அப்படின்வாங்க. அப்புறம் 15,000 ரூபாய்க்கு இது வந்துட்டு ஆப்பிளே தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்வாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அவங்களோட வியூவர்ஸோட அறியாமையை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோன் பையிங் கைடு பார்க்க போகிறோம். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு விஷயமே மொபைல் ஃபோன் வேர்ல்டில் ஒரு மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபோன் எடுத்தால் இது எல்லாருக்குமே பெஸ்ட்டு, இதுதான் வந்துட்டு இந்த ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோன் வாங்குறோன்னா அதில் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு கேமர்னால் அவங்க வந்து ஒரு ஹையர் ப்ராசஸிங் பவர் இருக்க ஃபோனு, அதே மாதிரி ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க ஃபோனு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுவே வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை வீடியோகிராஃபர்னால் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல கேமராவோட இருக்க ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கேஷுவல் யூஸர்னால் அவங்களுக்கு அதிகபட்ச தேவையே வந்துட்டு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன்னு ஒன்று இருக்கும், இது எல்லாத்தையுமே நல்லா பண்ணும். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி சும்மா பெஸ்ட் ஃபோன் அண்டர் அப்படின்ட்டு இந்த பட்ஜெட் போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு உங்களோட நீட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸ்லையுமே இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் யுவர் நீட்ஸ், அப்புறமா நம்ம வாட்சுக்கு போகலாம். நம்ம போயிட்டு வாட்ச் பெஸ்ட் இந்த மார்க்கெட் அப்படின்ட்டு போட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஒன்று சாம்சங்கில் இந்த அல்ட்ரா சீரிஸ் இருக்கும், இல்லைனா வந்துட்டு ப்ரோ மேக்ஸ் சீரிஸ் இருக்கும் ஆப்பிளில். அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த ப்ரோ எக்ஸ்எல்லு அந்த மாதிரி இருக்கிறதுலேயே ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் தான் வந்துட்டு வாட் இஸ் த பெஸ்ட் ஃபோன் இந்த மார்க்கெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது மார்க்கெட்டில் பெஸ்ட்டான ஃபோன், பட் உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபோனா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். ஃபஸ்ட்டு உங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஓஎஸ்க்கு நீங்கள் போகிறீங்க. நான் ஃபோனுக்கு சொன்ன விஷயமே தான் இதுக்கு சொல்கிறேன். எந்த ஓஎஸ் பெஸ்ட்டுன்னு பார்க்காம எந்த ஓஎஸ் இஸ் ரைட் ஃபார் யூ அப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ட்ராபேக் இருக்குது, ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 வருஷமாக வந்துட்டு ஐஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நடுவில் ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டு ஆண்ட்ராய்ட்ஸு செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சில விஷயம் ஐஓஎஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு, அதே மாதிரி ஒரு சில விஷயம் ஆண்ட்ராய்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரெண்டுத்துலேயுமே அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. 100% அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த ஓஎஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிக்கோங்க. ஒரு சின்ன டிப் வேணும்னா, ஐஓஎஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அண்ட் ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங்கர் சப்போர்ட் இருக்கும். என்ன ப்ரோ ஆண்ட்ராய்ட்லேருந்து 7 வருஷம் அப்டேட் தராங்க அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் 2-3 இயர்ஸ் சப்போர்ட் தந்துட்டு இருந்த அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஃபோனே இப்போ வரைக்குமே ஆப்பிள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிள் கண்ணி மாதிரி தெரியுதே ப்ரோ அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஆப்பிளில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நல்லா இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்கிறது, நல்லா இல்லாத நல்லா இல்லைன்னு சொல்கிறது தானே வழக்கம். நம்ம என்ன காசு வாங்கிட்டா ரிவ்யூ பண்ணுறோம். ஆண்ட்ராய்டில் என்னென்ன பெட்டராக இருக்குன்னா, உங்களுக்கு பெட்டர் கஸ்டமைசேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறதுனால உங்களுக்கு வைடர் சப்போர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கம்யூனிட்டி ரொம்பவே பெருசு. வேறஸ் ஐஓஎஸில் வந்துட்டு அது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்ங்கிறதுனால அவ்வளோ சப்போர்ட் இருக்காது. ஆண்ட்ராய்டுக்கு இருக்க அளவுக்கு சப்போர்ட் இருக்காது, பட் சப்போர்ட் அதுலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால அதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கு கூட ஒரு ஆண்ட்ராய்டு கிடைக்கும், 2 லட்ச ரூபாய்க்கும் ஒரு ஆண்ட்ராய்டு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமில் இருக்குது. இதுவே ஐஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் மாடலே வந்துட்டு 60,000 ரூபாய் இல்லை, இதை எஸ்சி லான்ச் பண்ணாங்க, குப்பை ஃபோன் அது. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கே 60,000 வருது. அதுக்கப்புறம் ஹை எண்டு போனீங்கன்னா 1.8 அந்த ரேஞ்ச் வந்துடும் நினைக்கிறேன் நம்ம ஊர் காசுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. சரி ரைட்டு, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்த ஃபீச்சர்ஸில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டென்ட் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறீங்க, இல்லைனா கேமிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நிறைய டைம் அந்த சன்னில் யூஸ் பண்ணுவீங்க, பிரைட் என்வாயர்மெண்ட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அவுட்டோரில் வேலை செய்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளேவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ மூவிஸ்லாம் பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டி டிஸ்பிளே சூஸ் பண்ணிங்க, AMOLED இல்லை OLED மாதிரி இருக்க டிஸ்பிளேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமிங்க்கு நல்லாயிருக்கும். பிகர் டிஸ்பிளே சைஸுமே வந்துட்டு கண்டென்ட் வாட்சிங் கேமிங் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஹையர் பிரைட்னஸ் இருக்க டிஸ்பிளே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக அவுட்டோர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கேமரா. இந்த கேமராவில் ப்ரைமரிலி 2 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிரும்.
வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபோட்டோ, இன்னொன்று வீடியோ. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் இருக்குது. ரொம்ப கம்மி பேர் தான் வந்துட்டு இந்த ஜூம் கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அகேன் ஒரு டே டு டே பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஜூம் அப்படிங்கிறது இட் இஸ் நைஸ் டு ஹேவ் பட் நாட் அ நெசசிட்டி அப்படின்ட்டு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்டு ப்ராசஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைமரிலி அதான் ஆப்பிளில் வந்துட்டு அவனோட தனியாக இன்ஹவுஸ் சிப் பண்ணுறான். அதே மாதிரி சாம்சங்கும் எக்ஸினோஸ் பண்ணுறாங்க. அண்டு குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மீடியா டெக்கும் இருக்குது. இதில் உங்களுக்கு எதோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்படியும் நம்ம சூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு உங்களோட யூஸ் கேஸுக்கு மாதிரி வீடியோ ப்ராசஸிங்லாம் வந்துட்டு ஒரு சில சிப்ஸில் நல்லாயிருக்கும். அது எதுன்ட்டு பார்த்துட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேமிங்கு கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில சிப்பில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களோட யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிப் செட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் முக்கியமான விஷயம் பேட்டரி லைஃப் வந்துட்டு உங்களோட யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேட்டரி லைஃப் சூஸ் பண்ணலாம். பட் அகெயின் பேட்டரிங்கிறது ஒரு டிப்ரிஷியேட்டிங் சோர்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ப்ராப்பராக எந்த ஃபோன் அப்ராப்ரியேட்டாக இருக்கோ அந்த ஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அண்டர் 15K இருக்குது, அண்டர் 30K, அண்டர் 60K, அண்டர் 1 lakh, அப்புறம் ஓவர் 1 lakh அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் ஆஃப் பட்ஜெட்ஸில் இருக்குது. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் வந்துட்டு ஒரு சில பெஸ்ட் ஃபோன்ஸ் இருக்கும். அதில் பெஸ்ட் ஃபோனை வாங்கணுமா, இல்லை வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வாங்கணுமா, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஃபோனை வாங்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் வேல்யூ அதுலேயே கிடைக்கும். உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம வந்துட்டு அண்டர் 60Kல நான் பெஸ்ட் ஃபோன் எது அப்படின்ட்டு கூகுளில் பார்த்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதை வாங்கிட்டு என்னோட யூஸ் கேஸுக்கு இதுக்கு நல்லாவே இல்லையே, ஓகே பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருக்கலாம், பட் என்னோட யூஸ் கேஸ் வந்துட்டு கேமரா தான். இதை விட ஃபோன் ஏவை விட ஃபோன் பி வந்துட்டு எனக்கு பெட்டரான கேமரா இருக்குது. பட் நான் இதுதான் பெஸ்ட் வேல்யூ அப்படின்ட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் இது இவங்கெல்லாம் சொன்னதுனால நான் அதை வாங்கிட்டேன். பட் இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஸோ பட்ஜெட்டை நான் இந்த வீடியோலையும் ஆல்மோஸ்ட் கடைசியில் வச்சதுக்கான காரணமும் இதுதான். உங்களுக்கு முதல்ல எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்ஜெட்க்கு வாங்க. பட்ஜெட் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அடுத்து பிராண்ட்ஸ், உங்களுக்கு எந்த பிராண்டு பெட்டராக ஃபீல் ஆகுதோ அந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட வீடியோ வந்துட்டு எக்ஸப்ஷனல் வீடியோ குவாலிட்டி பார்த்துட்ருக்கீங்களே. அண்டு சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ நல்லாயிருக்கும், ஏஐ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்ஜெட்லேயே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இப்போல்லாம் பட்ஜெட்டா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நத்திங் வந்துட்டு பட்ஜெட்லேயே அவனோட பெஸ்ட் வேல்யூ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கூகுள்லாம் வந்துட்டு ஒரு க்ளீனான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்டு பெட்டராக ஃபீல் ஆகுதோ, பெட்டராக சூட் ஆகுதோ அந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் முக்கியமான விஷயம், பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக ஒரு ஃபோன் வாங்குவாங்க. இல்லைன்னா வந்துட்டு எனக்கு இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஃபோனாக வேணும் அப்படின்ட்டு வாங்கிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் அதை வாங்கினதுக்கப்புறம் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆப்வியஸாக நான் வந்துட்டு இந்த எஸ்பெஷலி இந்த ஐஃபோன்லலாம் வந்துட்டு எல்லோரும் ஐஃபோனுங்கிற பேருக்காக வாங்கியிருக்காங்க. அண்டு அதுலேயே வந்துட்டு எஸ்பெஷலி இந்த ப்ரோ மாடல்ஸ்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு எனக்கு பேட்ரி நிற்கலை, எனக்கு வந்துட்டு இது என்னால் பைரேட் பண்ண முடியல, என்னால் இது பண்ண முடியல, அது பண்ண முடியல அப்படின்ற ஃப்ரீயாக ஆப் இதில் இருந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை ப்ரோ, எப்படி ப்ரோ 10,000, 20,000, 30,000 வர ஃபோன்லேயே இதை விட சூப்பரான பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரே விஷயம், இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். என்ன ப்ரோ இவ்வளோ 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போட்டு வாங்குற ஃபோனுக்கு வந்துட்டு இவ்வளோ இது பேட்ரி ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது, நான் இதுவும் டவுன்லோட் பண்ண முடியல, அப்படி இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, அப்புறம் எப்படி ப்ரோ இது வந்துட்டு நல்ல ஃபோனு, இது வந்துட்டு என்ன ப்ரோ ப்ரொஃபஷனல் ஃபோன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பிரித்து வைக்கிறோம். டெய்லி டிரைவர்ஸ் வர்சஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இதுக்கான ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கார் இல்லை பைக்ஸில் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ப்ளெண்டர் வந்துட்டு ஒரு டெய்லி டிரைவர், உங்களுக்கு மைலேஜ் 60 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக தரும். இதுவே வந்துட்டு ஒரு GT 650 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மைலேஜ் கண்டிப்பாக இருக்காது, பட் பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்கும். இதே தான் நானும் சொல்கிறேன். இதையே அப்படியே ஃபோன்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம கேஸில் இருக்கிறது ஒரு ஐஃபோனோட ப்ரோ மாடல். அதோட வேலை என்ன, இட் இஸ் மேட் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். ஒரு எக்ஸப்ஷனலி வெல் பில்ட் கேமரா, அதிலும் ஸ்பெஷலைசேஷன் இன் வீடியோ குவாலிட்டிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் டிவைஸ் டு வியூ எடிட் ஷார்ட் ஆன் த டிவைஸ். அதே மாதிரி ஒரு சூப்பரான டிஸ்பிளே, ரைட்டா? இப்போ அப்படியே டெய்லி டிரைவர் ஃபோனுக்கு வரும். உங்களுக்கு பேட்ரி லைஃப் சூப்பராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸு அந்தளவுக்கு இருக்காது, பட் இருக்கும். டிஸ்பிளேவும் வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷனலி வெல் பில்ட் டிஸ்பிளேவாக இருக்காது, இட் வில் பி அ குட் டிஸ்பிளே. ஒரு ஆவரேஜ் ஃபோனுக்கு சொல்கிறேன். மேபி பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு டெய்லி டிரைவர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு
கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். பட்ஜெட் ஃபோன்ஸுக்கே போனாலும் அதோட டிஸ்பிளேஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். பிக்சல் சீரிஸ்லாம் போனீங்கன்னா அதில் இது ஃபோட்டோஸ் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஃபோன்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே டெய்லி டிரைவர் ஃபோன்ஸில் உங்களுக்கு சூப்பரான மைலேஜ் வரும். இப்போ ஒரு 15 ப்ரோ உங்களுக்கு ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா அது 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்குது அப்படின்னா, ஒரு டெய்லி டிரைவர் ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆப்வியஸாக நீங்கள் சொல்லலாம் அல்ட்ரா இருக்கே ப்ரோ, அதெல்லாம் வந்துட்டு பெஸ்ட் பேட்டரி பெஸ்ட் இது அப்படின்லாம் சொல்லலாம். பட் ஒவ்வொரு ஃபோன்ஸுக்கும் ஒவ்வொரு ட்ராபேக் இருக்குது. இப்போ என்ன தான் அல்ட்ராவாக இருந்தாலும் அதில் வீடியோ குவாலிட்டி எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் ஃபோட்டோ குவாலிட்டி இட்ஸ் வெரி குட். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், உங்களுக்கு வந்துட்டு நீட்ஸுக்கு வாங்குங்க, வாண்ட்ஸுக்கு வாங்காதீங்க. இதில் வந்துட்டு 5 கேமரா இருக்குது, 4 கேமரா இருக்குது, நான் இது தான் வாங்க போகிறேன் அப்படின்னா, இஃப் யூஆர் அ ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் அது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ டேக் ரியலி குட் வீடியோஸ், நீங்கள் அந்த ஒரு ப்ரோ ஃபோனோ இல்லை வந்துட்டு ஒரு ஐஃபோன் வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்படிட்டிவ் கேம் விளையாடுறீங்க, ஒரு கம்படிட்டிவ் கேமராக இருக்கீங்க, யூ ஆர் ஏர்னிங் ஃப்ரம் இட் அப்படின்னா ஏசூஸில் ROG ஃபோன் வாங்கலாம். ரொம்பவே சூப்பரான ஃபோன்ஸாக இருக்கும். பட் நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஃபோனை வாங்குறீங்கன்னா டோன்ட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அகெயின் அட் தி எண்ட் ஆஃப் த டே அது உங்களோட சாய்ஸ். இஃப் யூ ஆர் பையிங் டு ஃப்ளெக்ஸ், இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் வாங்கிட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னா இட் இஸ் வெரி குட் அட் வாட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப். உங்களுக்கு ஒரு டூலோட யூஸ் இல்லை, அதை உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா நான் இதை வச்சு என்ன பண்ணுறது, இதில் ஒன்றுமே சரியில்லை, ஹேண்டில் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ட்டு ஆப்வியஸாக கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு அந்த டூலோட யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனலி வெல் பில்ட் டிவைஸாக தான் தெரியும். அதுக்கான காரணம் உங்களோட நீடை அது ஃபுல்ஃபில் பண்ணுது. when your needs are not fulfilled but only your wants, that is when you complain. கடைசியான ஒரு few points. ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ரிவ்யூஸ் பார்த்துருங்க. டோன்ட் கோ ஃபார் பெய்ட் ரிவ்யூஸ். ஆப்வியஸாக நிறைய பேர் வந்துட்டு பெய்ட் ரிவ்யூஸ் தான் போடுவாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோ ஃபார் பிளாக்ஸ். நம்ம ஊரில் பிளாக்ஸ் எல்லாம் படிக்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. பட் பிளாகில் போய் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி கிளியர் கட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்துட்டு ட்ரஸ்டடான பிளாக்ஸில் போய் படித்தா பரவாயில்ல. ஒரு சிலர் வந்துட்டு அதையும் பிளாக்ஸும் காசு வாங்கிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு போகிறது பெட்டர் இன் மை ஒப்பீனியன். அதே மாதிரி கடைசியாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், சூஸ் த ரைட் ஃபோன் ஃபார் யூ, நாட் த பெஸ்ட் ஒன் அவைலபிள் இன் த மார்க்கெட். திஸ் கோட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபோன்ஸ். சரி, ரைட்டு. ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன வாய்.